ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா நாமளே ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணலாம், எப்படி பிரியாணி டேஸ்ட்டாக செய்யலாங்கிறதெல்லாம் வாங்க பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அதை நம்ம நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். அதோட ஸ்மெல் நல்லா உங்களுக்கு தெரியும். அது வறுப்பட்ட ஸ்மெல் நல்லா தெரியும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்ற வேணாம், ட்ரையாகவே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே நாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 10லேருந்து 12 சேர்த்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதையும் அதோடு சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த மசாலா ஃப்ளேவர் நல்லா தெரியணும். அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலாவுமே போட போகிறது கிடையாது. இப்போ நம்ம வறுத்து எடுக்கிறோம் இல்லையா, இதை பொடி பண்ணி இது மட்டும்தான் நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம். இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கப் ரைஸ் நீங்கள் வைக்கலாம். அதாவது ஒரு படி சொல்லுவாங்களே, படியிலலாம் ஒரு படி, கப்புனா ஒரு 4 கப் ரைஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதிலே தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காவை துருவி 1 கப் அளவுக்கு இதிலே சேர்த்து நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். அதோட அந்த தண்ணி எல்லாமே சுண்டி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அது ஆறட்டும். அடுத்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இதிலே நீங்கள் பட்டாணி இதெல்லாம் போடுறதுனாலும் போடலாம். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், பட்டாணி சேர்த்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நீங்கள் இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் நாம் ஒரு பல்லாரி வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அடுத்து பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா அதோட ரா ஸ்மெல் போய் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும், அதளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நீங்கள் இதில் பட்டாணி, காலிஃப்ளவர்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதையும் இப்போவே நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சுடு தண்ணியில் நல்லா ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே காலிஃப்ளவர் அப்படி தான் யூஸ் பண்ணணும், டைரெக்டாக அப்படியே போட்டுறாதீங்க. அதில் சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அதனால். இப்போ வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி நல்லா பழமாக இருக்கணும். காய் தக்காளி யூஸ் பண்ணாதீங்க, நல்லா பழமான தக்காளியாக யூஸ் பண்ணுங்கள். 2 தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாம் வதங்கியிருக்கு. இதில் நாம் வந்து புதினா சேர்த்துக்கலாம். புதினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அந்த புதினா வந்து நல்ல ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் பிரியாணிக்கு. அதனால் கண்டிப்பாக எப்பயுமே பிரியாணி செய்யும்போது புதினா இலைகளை சேர்த்துக்க மறந்துடாதீங்க. இப்போ புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து அதுதான் வந்து கரெக்டான அளவுக்கு வருங்கிறதுனால நான் வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சால்ட்டு போடுவீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் வறுத்து ஆற வச்சோம் இல்லையா, அந்த கொத்தமல்லி, மிளகாய், தேங்காய் எல்லாம் சேர்த்து வறுத்து வச்சோம் இல்லையா மசாலா, அதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன். அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும், அதனால தான் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்ச மசாலா ஃபுல்லாகவே நான் இதில் சேர்த்துட்டேன். நான் சொன்ன அளவு வந்து ஒரு 4 கப் ரைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாவையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து அது வறுத்த மசாலா தான், அதனால் ரா ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது. நல்லா அந்த வெஜிடபிள்ஸோட அந்த ஹீட்டில் கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா மசாலாவோட டேஸ்ட்டும் அந்த காரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸில் நல்லா இறங்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நான் வந்து மீல் மேக்கர் சேர்க்குறேன். அது பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம், பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கர் நான் வந்து அப்படியே தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேக வச்சு யூஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து ரைஸ் குக் ஆகும்போது அதோடு சேர்ந்து குக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து நான் அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜார்லேயே ஊற்றி கழுவி அந்த இதை ஊற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்க்கு குக் ஆகிறதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது ரைஸை வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன். பிரியாணி ரைஸு இது வந்து பார்த்திங்கன்னா 4 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, 4 கப்பையும் 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன். தண்ணி இல்லாமல் ரைஸை வந்து நம்ம இதில் சேர்த்தாச்சு. வெஜிடபிள்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் குக் ஆகிருச்சு. இப்போ ரைஸையும் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை ரைஸ் குக்கரில் வைக்கிறோம். நான் வந்து ரைஸ் குக்கரில் வைக்கிறேன். நீங்கள் வந்து வைக்கிறதா இருந்தீங்க, நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் இல்லை ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைக்கலாம். வச்சு ஒரு விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். நிறைய விசில் விட்டுட்டிங்கன்னா குழஞ்சிடும். ஒரு விசிலில் வச்சிங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கருக்கு கரெக்டாக இருக்கும். ரைஸ் குக்கர் இருக்கிறவங்க அப்படியே வச்சிங்கன்னா அது கரெக்டாக குக் ஆகிடும். தண்ணி மட்டும் நீங்கள் அளவு பார்த்து ஊற்றணும். பிரியாணி ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம ரைஸ் குக்கருக்கு மாற்றியாச்சு. தண்ணி வந்து அளந்து வச்சுருக்கேன், அதனால் அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். 1க்கு 2ங்கிற அளவில் நான் வந்து 4 கப்புக்கு 8 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி நாம் இப்போ ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ரைஸ் வந்து குக் ஆகிடும். ஏன்னா பிரியாணி ரைஸுங்கிறதுனால. இப்போ குக் ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே குக்காகி வந்திருக்கு. அந்த வெஜிடபிள்ஸ்லாம் தான் மேலே வந்திருக்கும், அதை நம்ம கலந்தோம்னா கரெக்டாகிடும். இப்போ இதில் பச்சை கொத்தமல்லி கொஞ்சமாக தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவைப்பட்டதுன்னா திரும்பவும் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இதுவே உங்களுக்கு ப்ரெஷர் குக்கர்னால் ஒரு விசில் தான். விசில் அடங்கினதுக்கப்புறமே நீங்கள் எடுத்து இது மாதிரி கொத்தமல்லியும் நெய்யும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். அந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து அது குக்காக உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அந்தளவுக்கு தான் உங்களுக்கு மசாலா இருக்கும். அதில் உள்ள காரமும் சரி, அந்த மசாலா ஃப்ளேவரும் சரி,
உங்கள் உடம்புக்கு எதுவுமே செய்யவே செய்யாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.